உத்தரகண்டில் இருக்கக்கூடிய கேதார்நாத் கோவிலுக்கு ரோப்கார் அமைக்கக்கூடிய பணிகளுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல உத்தரகண்டில் இருக்கக்கூடிய இந்த கோவில், இந்த பணிகள் பற்றின தகவல்களை நம்ம பார்க்கலாம். உத்தரகண்ட் மாநிலத்தில் கேதார்நாத் கோவில் இருக்குது. இது கடல் மட்டத்திலிருந்து 11,986 அடி உயரத்தில் இந்த கோவில் மலை மேலே அமைந்திருக்கிறது. சரி, இப்போது இந்த கோவிலுக்கு வருஷந்தோறும் குறிப்பிட்ட 4-5 மாதங்களில் 20 லட்சம் பக்தர்கள் வரை வருவாங்க. பக்தர்கள் வர்றப்போ இங்கே கூட்டமும் அதிகமாக இருக்கும். இங்கே வரணும் அப்படின்னா உத்தரகண்டுடைய தலைநகர் டேராடூன்லேருந்து கௌரிகுண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரணும். இந்த டேராடூன்லேருந்து கௌரிகுண்ட் வரை எல்லாமே மலைப்பாதை தான். சுமார் 250 கிலோமீட்டர் தூரம் மலையிலேயே நீங்கள் கார்லேயோ இல்லை வேறு வாகனங்களையோ வரலாம். ஆனால் அங்கேருந்து கோவிலுக்கு போகணும் அப்படின்னா உங்களால் முடியாது. ஏன்னா கௌரிகுண்ட்லேருந்து கோவிலுக்கு செல்லக்கூடிய தூரம் 16 கிலோமீட்டர். அதுக்கு ஒரு மலை ஏறி இறங்கணும். அங்கேருந்து நீங்கள் நடக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, ஒரே வழி. இதனால நடந்து செல்லக்கூடியவர்கள் பலருமே இந்த மலை ஏறதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா 16 கிலோமீட்டர் 9 மணி நேரம் பயணிக்கணும், பல இடங்களில் அமர்ந்து போகணும் அப்படின்றப்போ கடும் சிக்கல் இருந்தது. ஸோ அப்படி முடியாதவங்க ஒன்று நடைபயணம் போவாங்க, இல்லைன்னா அங்கே குதிரைகள் இருக்குது, குதிரைகளில் ஏறி போவாங்க. பல்லக்கு, டோலின்னு சொல்லக்கூடிய பல்லக்கு மூலமாகவும் போவாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய பேர் ஹெலிகாப்டர் பயணமும் கூட மேற்கொள்வாங்க. ஹெலிகாப்டர் பயணம் நான் சீசனெல்லாம் 5,500 ரூபாய் ஒரு நபர் ஒன் வேக்கு. இதுவே ஒரு ஃபேமிலியாக ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தாங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் வரை வசூலிக்கிறாங்க. எங்கேருந்து அப்படின்னா கௌரிகுண்ட்லேருந்து கேதார்நாத் கோவிலுக்கு போகிறதுக்கு வசூலிக்கிறாங்க. ஸோ ஹெலிகாப்டர் கட்டணமும் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு மத்திய அரசு முனைப்பு காட்டினாங்க. இப்போது 4,081 கோடி ரூபாயில் ரோப்கார் திட்டத்தை கொண்டு வருவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதன்படி சோன்பிரயாக், இது எங்கே இருக்குது அப்படின்னா கௌரிகுண்டுக்கு முன்னாடி இருக்குது. இந்த இடத்துல இருந்தே கேதார்நாத்துக்கு அவங்க ரோப்கார் அமைக்க போகிறாங்க. மொத்தம் 12.9 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த ரோப்கார் அமைய இருக்கிறது. இதன் மூலமாக ஒரு மணி நேரத்தில் 1,800 பயணிகள் அந்த ரோப்காரில் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் 9 மணி நேரம் நடந்து போயிட்டு இருந்த பயணிகள், யாத்திரிகர்கள் இனி 36 நிமிஷத்தில் இந்த ரோப்காரில் வேகமாக போக முடியுன்றாங்க. இதனால் அங்கே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பும் சுற்றுலாவும் வளர்ச்சி அடையுன்ற தகவலையும் சொல்கிறாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, தேங்க் யூ சோ மச். மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.